உண்டாவதாக. 2021 ஆண்டினுடைய 3ஆம் மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி செல்வித்து ஆண்டவர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் தரவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக மெல்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவாவை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கடந்த 2 மாதங்களும் எங்களை அற்புதமாய் நடத்தி 3ஆம் மாதத்தினுடைய முதல் நாளை காண்படியாக கிருபை செய்தீங்க. உமக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவரப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவனாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவனாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவனாதா? நீரே ஈகத்தில் வேறொரு தேச்சரல்லை பரனே. நீரே ஈகத்தில் வேறொரு தேச்சரல்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியா திரு நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியா திரு நாமத்தினாலே. அருமையான காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளதப்பா. இந்த 3ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நீங்க தொடர்ந்து அற்புதமாய் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் இந்த மாதத்துடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தியானிக்க இருக்கிறோம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலேயும் இந்த யூடியூபின் வாயிலாக என்னுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தெய்வ பிள்ளைகளாக இப்படி யாவருக்கும் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கென்று கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம். நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவராகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 2 மாதங்கள் முடிந்துச்சு, 3ஆம் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பல எதிர்பார்ப்புகளோடு நாம் இருப்போம். இன்னும் பல காரியங்கள் நமக்கு வாய்க்காதது போல இருக்கலாம்.
இன்னும் பல சூழ்நிலைகள் நம்மை நெருங்குகிறது போல இருக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறாரோ என்கிறதான பலவிதமான கேள்விகளோடு பல குழப்பங்களோடு கூட இந்த மாதத்தை நீங்க துவங்கி இருக்கலாம். நான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவரே ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எனக்கென்று செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. அவர் சகலத்தையும், அந்த வார்த்தையை நீங்க நல்லா அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. ஒரு சில காரியங்கள் அல்ல, என் தேவனால இது ஒண்ணுதான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது அப்படின்றது அல்ல. சகலவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சகலவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்வார். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனத்திலே எபிரு என்கிற ஜெப தலைவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர் கடந்து வருகிறார். எதற்காக என்று சொன்னால், தன்னுடைய 12 வயதுடையதான தன்னுடைய ஒரே மகள் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகளை சுகப்படுத்தும்படியாக அவரை வருந்தி கேட்டுக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த எபிரு என்கிறதான இந்த ஜெப தலைவனுடைய வீட்டிற்கு போவதற்கு அவர் சம்மதம் தெரிவித்து எபிருவோடு கூட அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். 42வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எபிரு என்கிறதான இந்த ஜெபாலை தலைவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டிருக்கிறாங்க. ஏசாமி வீட்டுக்கு வந்து என் மகளை சுகப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு போகிறார். அவர் கூட்டிட்டு போகிற பொழுது ஜனங்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு சீக்கிரமாய் வருவதற்கு பல தடைகள் அந்த இடத்துல வருகிறது. ரொம்ப ஜனக்கூட்டம், ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் அப்படின்னு நம்ம வாசிப்போம். இப்ப எபிருடைய இருதயத்திற்குள்ளே ஒரு பயங்கர படபடப்பு உண்டாயிருக்கும். ஐயோ, என் மக மரண அவஸ்தைப்பட்டு இருக்கால, இவ்வளவு சீக்கிரம் ஏசாமி எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போனோம், அவ்வளவு சீக்கிரம் நான் கூட்டிட்டு போகணுமே அப்படின்ற ஒரு பெரிய ஆவல் எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஜனங்க நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போகிற வழியில இன்னொரு காரியம் ஒன்று நடக்கிறது. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகி நான் தொட்டால் சொஸ்தமாவே சொல்லிட்டு அந்த அம்மா வர இடையில வந்து இயேசுவின் வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. இயேசுவே அந்த சகோதரின் இடத்துல பேசுறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இப்ப எபிரு என்கிற ஜெபத்தலனுடைய வீட்டிலிருந்து இப்ப எபிரின் இடத்திற்கு ஒரு செய்தி ஒன்று வருகிறது. 49வது வசனத்துல அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபமாலய தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இப்ப எபிருடைய இருதயம் ரொம்ப சோர்வாயிருக்கும். ஏன்னா ஏசாமி எப்படியாவது என் வீட்டுல கூட்டிட்டு போய் மரண அவஸ்தையா இருக்கிற என் மகளை நான் சுத்தமாக்கிடணும் அப்படின்னு ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட ஏசப்பாவை கூட்டிட்டு போறாரு. ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. 12 வருஷம் பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ அவங்க ஒரு அற்புதத்தை பெற்று அவங்களோடு ஏசாமி பேசுறதுனால கொஞ்சம் கால தாமதமானனால இப்ப அவங்களுடைய மகள் மரித்து போன செய்திய இப்ப எபிரின் இடத்துல சொல்றாங்க.
தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சில காரியங்கள் நம்மை தடை பண்ணி இருக்கலாம், சில காரியங்கள் நமக்கு தாமதமாகி இருக்கலாம். இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துல என்னென்ன காரியம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிறதோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அந்த தடையை மாற்றுவார். இப்ப எதிரிடத்துக்கு எதிரினுடைய வீட்டில இருந்து செய்தி வருது, போதகர் வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகன் செத்துட்டாங்க, இனிமே அவனை நீங்க கூட்டிட்டு வந்து பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி இப்ப அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அப்போதான் ஏசாமி அதை கேட்டுட்டு சொல்றாரு பாருங்க. நம்ம 50வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அல்லேலூயா. இந்த செய்திய வந்து எதிரிடத்துல எதிரியுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிற பொழுது இயேசு அந்த செய்தியை கேட்கிறார். இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எதை குறிச்சு பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருங்க. தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இந்த இடத்துல அந்த மகள் மரித்து போனாங்க. இனிமே ஏசாமி கூட்டது பிரோஜனம் இல்லைன்றதை நினைச்சாங்க. ஆனா ஏசாமி எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். அந்த மரண அவஸ்தையாய் படுத்து கிடந்த அந்த மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இன்றைக்கு அவருக்கு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு அதை கேட்டு எதிரிவர் பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இப்ப ஏசாமி இப்ப தொடர்ந்து எவீரனுடைய வீட்டிற்குள்ள அவங்க போறாங்க. ஜனங்கள் எல்லாம் கூட்டத்துல நின்று ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறாங்க, அழுகிறாங்க. அவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எவீரனுடைய வீட்டுக்கு அவர் போகிறார். போய் அவருடைய அந்த இறந்து போன அந்த 12 வயதுல மகளை அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு, அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. ரொம்ப ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் மரண அவஸ்தையாய் இருந்த அந்த மகளை சுகப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல, இறந்து போன அந்த மகளையும் ஆண்டவர் சுகப்படுத்த முடியும். இந்த புதிய மாதத்துல பல காரியங்கள் உங்களுக்கு மறித்தது போல இருக்கலாம், ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கலாம், சில காரியங்கள் அப்படியே இருக்கிறது போல இருக்கலாம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதது போல இருக்கலாம், மறித்து போனது போல இருக்கலாம். கர்த்தர் மீண்டுமாய் புதுப்பிக்க போதுமானவர். ரொம்ப அழகான அந்த வார்த்தை, அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள். 3வது மாதத்திலே வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்க வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போட முடியும். பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி போட முடியும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உங்க வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்க முடியும். சத்ரு உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற பல போராட்டங்களை, பல நெருக்கடியான சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை மாற்றி உங்களை சமாதானமாய் நடத்த கர்த்தர் போதுமானவர். ஏன்னா என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை விசுவாசிங்க. ஆண்டவரை நாம் நம்புவோம். ஆண்டவரே, அவர் எனக்குன்னு வச்சிருக்கிறது நிச்சயமா தடைபடாது. அவர் எனக்குன்னு குறித்திருக்கிறத நிச்சயமா நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கட்டும். பல தடைகள் வரலாம். எவீரு தன் மகளை சுகப்படுத்துவதற்காக ஏசாமை கூட்டிட்டு போகும் பொழுது தடைகள் வந்தது, தாமதமானது. இவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு போன நினைச்சாரு, நான் ரொம்ப லேட் ஆச்சு. ஜனங்க நெருக்குனாங்க. ஒரு பக்கம் இந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்ரீனால கொஞ்சம் தாமதமாச்சு. தாமதமானாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகி இருக்கலாம்.
ஐயோ இது சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்குமே, சீக்கிரமான நன்மை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற நல்ல தேவன் அவர். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலையும் என்னுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. உங்களை நெருங்குகிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை விடுவித்து சகலவற்றையும் நன்மையாக கர்த்தர் நடத்துவாராக. எல்லாவற்றையும் நீங்கள் திருத்திக் கொள்வீங்க. அந்த மகளை அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. அந்த சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு பாடல, ஒரு சரணத்தை நம்ம பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பால தேவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பால தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பான தேவன் தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலை மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையை உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையை உம்மை துதித்திடுவே. தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பான தேவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பான தேவன் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பான தேவன் யார்? ஆமென். ஆண்டவரே, தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். மூன்றாவது மாதத்தினுடைய இந்த முதல் நாளின் காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசின வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வீரு என்கிற ஜெபாலை தலைமுடைய மகளுடைய வாழ்க்கையில அவங்க மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருவதற்கு தாமதித்த பொழுதும், அவள் மரித்து போனாள். அவள் மரித்த பொழுதும் மரித்த அவளுடைய சரீரத்துல
மீண்டும் ஜீவனை நீங்க கொடுத்து இந்த மகள் உயிரோடு எழுந்து திறந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு அற்புதத்தை செய்வீங்க. எங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த மாதத்தில் செய்தியாக யூடியூபின் வாயிலாக இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிங்க. இந்த மாசம் அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவரிடம் அவங்க விசுவாசித்து என் தேவன் எனக்காக யாவை செய்வார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பற்றிக் கொள்ள உதவி செய்யப்பா. நீங்க செய்வது தடைபடாத ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற நன்மை நிச்சயமாக செய்ய. தாமதமானால் தடைகள் வந்தால் எங்களுக்கு நிச்சயமாக நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய்